ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐரிஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டோட டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏர்ட்ராப் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. நல்ல ஒரு ப்ராஜெக்ட், அதனால் இதை எடுத்து வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்முடைய சோஷியல் மீடியா பேஜில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ், ஏர்ட்ராப்ஸ், அப்புறம் கைடு எல்லாமே இதில் நான் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் வந்து போட்டிருப்பேன். இதனுடைய ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் வீடியோவாக கொடுக்காமல் த்ரெட்டாக கொடுத்துருந்தேன். இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். சிம்பிள் தாங்க. இது நான் வந்து இப்போ ஒரு 2-3 வருஷமாக இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோவில் போட முடிஞ்சுன்னா அது வீடியோவில் கொடுத்துருவேன், அப்படி இல்லைனா நான் வந்து த்ரெட்டாக கொடுத்துருவேன். இப்படி தான் பழக்கமாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நேற்று ரீசெண்டாக போட்ட வீடியோ இருக்குல்ல, அதனுடைய த்ரெட்டையுமே போட்டிருந்தேன். நம்ம சேனலில் வந்து இங்கிலீஷ் யூஸர்ஸும் இருக்காங்க, தமிழ் பேசாதவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து இங்கிலீஷ்லையும் போடுவேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல், இதில் வந்து நான் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பேன். எனக்கு எப்போல்லாம் அப்டேட் வருதோ அது கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற போஸ்ட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனையும் அதில் வந்து கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ போடுறோம்ல, அதுக்கான லிங்க்ஸும் நான் வந்து டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்பேன். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜில் வந்து மஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ், ஏர்டாப்ஸ், அப்புறம் இதெல்லாமே எனக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு நான் உடனே ஃபார்வேர்ட் பண்ணிடுவேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்தலாம். இந்த ப்ராஜெக்டுடைய பேர் வந்துட்டு ஐரிஸ்ங்க. இவங்க வந்துட்டு ஒரு லேயர் 1 பிளாக் செயின் ப்ராஜெக்ட். இப்போ ரீசெண்டாக தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நான் கைடும் போட்டிருப்பேன். ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $8.9 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசரான ஃபண்டிங். அண்ட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேமினிஸ் கேப், அப்புறம் வந்து ஃப்ரேம்வொர்க் இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டயர் 1 இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டீசெண்டான ஃபண்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏர்ட்ராப் ஏற்கனவே கன்ஃபார்ம்ட் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு லேயர் 1 பிளாக் செயின் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஓன் டோக்கன் வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ணிட்டு சம் பர்சன்ட் டோக்கன் வந்து கம்யூனிட்டி கொடுப்பாங்க. ஸோ ஏர்ட்ராப்பு கன்ஃபார்ம்டு தான். நம்ம வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஃபாலோ பண்ணலாம். அண்டு முக்கியமாக இதில் ஒரு ரிஸ்க்கான விஷயம் என்னென்னா, அதனுடைய க்ரிட்டேரியா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸட்ராக எஃபர்ட் போட்டோம்னா நல்ல ஒரு ஏர்ட்ராப் எடுக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேஜுக்கு வந்துக்கோங்க. நீங்கள் முன்னாடி வந்து நம்மளுடைய பேஜெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஐரிஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போர்ட்டல் பேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து புதுசாக அவங்க வந்து ஒரு கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. OKX கூட ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுடைய அஃபிஷியல் NFT வந்து கிவ் அவே கொடுத்துட்ருக்காங்க. எஸ், ஐரிஸ் வந்து அவங்களுடைய ஜெனிசஸ் NFT வந்து கொண்டு வராங்க. அதுக்காண்டி ஒரு கிவ் அவே ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு ட்வீட்டில் அவங்களால டீட்டெயிலாக செக் பண்ணிக்க முடியும். அவங்க வந்து NFT கேம்பெயினை பற்றி ஃபுல்லாக வந்து போட்டிருப்பாங்க. 500 வைட் லிஸ்ட் பார்ட்டை வந்து ஜெனிசஸ் NFTக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு A to Z டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் இதே போல் இதுக்கு முன்னாடி ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்துட்டு NFT வந்து கொண்டு வந்தாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். எஸ்ப்ரெஸோ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அவங்க வந்து கம்போசபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு NFT கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 15x வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு $900 to $1,000 சம்திங் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்தது. ஒருத்தர் வந்துட்டு அது நிறைய NFT வந்து மின்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து 64K $64,000 சம்திங் வந்து ப்ராஃபிட் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் இருந்தது. நான் செக் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் வந்து அதை ரீட்வீட் பண்ணி அது ஒரிஜினல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கேம்ப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அவங்களும் வந்துட்டு ஒரு NFT கொண்டு வந்தாங்க, ட்ரையல் ஹெட் அப்படின்ட்டு. அதனுடைய NFTயுமே ஆல்மோஸ்ட் $600 சம்திங் வந்து ப்ராஃபிட் வந்து போச்சு. அதுக்கப்புறம் கைட் ஏஏன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அவங்களும் வந்து ஃப்ரீ NFT கொண்டு வந்தாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் $300 போச்சு. சேம் அதே போல் ஐரிஸுமே வந்துட்டு அவங்களுடைய ஜெனிசஸ் NFT வந்து எடுத்துகிட்டு வராங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு $300 to $500 வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு வேளை கிடைச்சிதுன்னா நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். இங்கே வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, டாஸ்க் டீட்டெயில்ஸு. நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே மின்ட் அண்ட் எவோல்வர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து உங்களுடைய OKX வாலெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. OKX வாலெட்டை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து NFT வந்து மின்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேஜில் இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக NFT வந்து மின்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த எக் NFTயுமே வந்து கொடுத்துருப்பாங்க, ரிவல் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எக்கு கலெக்ஷனாக இருக்கிற ஒரு NFT தான் இருந்தது. இப்போ வந்து எனக்கு செப்பரேட்டாக ஒரே ஒரு எக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. தென் வந்து கீழே ஸ்கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்பெயின் டேட் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும், எத்தனை நாள் ரன் ஆகும்னு சொல்லிட்டு. இது வந்து பேஸ் பண்ணி தாங்க வருது. இப்போ வந்து பேஸ் 1ல் இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ் 2 வரும், பேஸ் 3 வரும், பேஸ் 4, இந்த மாதிரி மொத்தமாக 4 பேஸ் வருங்க. ஒவ்வொரு பேஸ்லையும் நம்மளுடைய NFT எந்த மாதிரி எவால்வ் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. பேஸ் 1ல் எக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அது
அது என்னன்னு தெரியல, சிக் ஆகும், அதுக்கப்புறம் வந்து க்ரோ ஆகும், அதுக்கப்புறம் அடல்ட் அந்த ஸ்டேஜுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து ரஃபேல் பண்ணி வந்துட்டு மொத்தமாக 500 வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இது அப்பார்ட் ஃப்ரம் NFT இவங்க வந்து ஏர்ட்ராப்பு கன்ஃபார்ம்டு தாங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். NFT கிடைச்சா லக்கு தான். NFT கிடைக்கலன்னா நமக்கு வந்து ஏர்ட்ராப் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நல்ல ஆக்டிவிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா, க்ரைட்டேரியாவுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கும். அதை வந்து மறந்துடாதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டாஸ்க் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கேலக்ஸி டாஸ்க் தாங்க. கேலக்ஸி பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கிரிப்டோவில் ஃபெமிலியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா இது வந்து ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணோன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு ஏற்ற போல் நமக்கு வந்து ஏர்ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த டாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பேஜ் இருக்கும், லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இது ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நீங்கள் வந்து நெட்வொர்க் ஆட் பண்ணணும். இதை வந்து நெட்வொர்க் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. OKX வாலெட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த எம்டி பாக்ஸில் வந்து உங்களுடைய எத்திரியம் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப்சா ஜெனரேட் ஆகும். ஒன்ஸ் கேப்சா ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் ஐரிஸ் டோக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேப்சா கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணினா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகிடும். தென் நீங்கள் வந்து ஃபர்தர் கிளைம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் கேலக்ஸி பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய க்ரெடென்ஷியலை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி வந்துடும். இது கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு G டோக்கன்ஸ் தேவை. நீங்கள் வந்து கிரிப்டோக்கு ஃபெமிலியர் இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்லேயே பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்க்குற எல்லாருமே கிரிப்டோக்கு ஃபெமிலியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஃபெமிலியராக இல்லைனா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி இந்த கேலக்ஸிலாம் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இப்போ இந்த கேலக்ஸி யூஸ்வர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஒன்ஸ் அப்பான் டைமில் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதனால தான் சொல்கிறேன். அண்டு தினமும் வந்துட்டு இந்த மாதிரி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தினமும் வந்துட்டு நீங்கள் ஃபர்தர் வந்து கிளைம் பண்ணணும், தினமும் வந்து கேம் விளாடணும், அந்த மாதிரி இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன டாஸ்க் எல்லாமே இருக்குங்க. இப்போ வந்துட்டு நான் பண்ணல ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ண டாஸ்க் வந்து ஏற்கனவே நான் பண்ணியிருந்தேன். அது மாதிரி நீங்கள் வந்து நான் காட்டின மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபை ஆயிரும். நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ஒரு டாஸ்க்குங்க, இது வந்து அவங்களுடைய டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டெசி அப்படின்ற ரோல் வந்து கொடுப்பாங்க. இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஐரிஸ் அவங்க டிஸ்கார்ட்லேயே ஃபுல் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்கார்டை வந்து எல்லாராலையுமே ஃபுல் ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியாது. இதுக்கு நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். அவங்க கம்யூனிட்டியில் வந்து ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மீம் க்ரியேட் பண்ணுறது, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து நம்ம பண்ணணும். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் அந்த டெசி அப்படின்ற ஒரு ரோல் வந்து கொடுப்பாங்க. இந்த டிஸ்கார்டில் வந்து நமக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுப்பாங்க. இதுக்கு முக்கியமாக உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் இந்த ஒரு இந்த எமோஜியாக ஐக்கானு தெரில, இந்த சிம்பிளை வந்து நீங்கள் உங்களுடைய பயோலையும் அதுக்கப்புறம் உங்களுடைய நிக் நேம்லையும் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அவங்களுடைய சேனலில் போய்ட்டு ஃபுல்லாக இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு இந்த ரோல் வந்து கொடுப்பாங்க. இது வந்து லிமிட்டட் தாங்க. ஒன்லி 9000 யூசர்ஸ் மட்டும்தான் இந்த ரோல் எடுத்திருக்காங்க. இதுதான் ஃபுல் ஆக்சஸ்க்கான ஒரு ரோல். மேபி இந்த ரோல் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஆக்டிவாக இருங்க, மெசேஜ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ரோல் வந்து கிளைம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ தாங்க நம்ம வந்து ஆக்சுவலாக டெஸ்ட்நெட்டுக்கே வந்திருக்கோம். இந்த ஒரு கேம்பெயினை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஐரிஸ் ஆர்காட் அப்படின்ற ஒரு பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு வரும். இதில் வந்து உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டு நீங்கள் வந்து OKX வாலெட் தான் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ OKX கேம்பெயின் தானே போயிட்டுருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு வந்துக்கோங்க. மொத்தமாக 5 கேம் இருக்குது, 2 நாட் அவைலபிள். மீதி 3 கேம் இருக்குது. அந்த 3 கேமையும் நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு கேம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபஸ்ட் இருக்க கேமே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ வந்து நம்ம பே பண்ணணுங்க. அதான் நம்ம ஃபர்தர்டாக கிளைம் பண்ணிட்டோமே, நமக்கு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு ப்ளே நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய OKX வாலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரால் ஆயிரும். ஸ்க்ரால் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்னேக் கேம். பழைய நோக்கியா மொபைல்ஸ்லாம் விளையாண்டுருப்போமே, சேம் அதே கேம் தான். உங்கள் லேப்டாப்புடைய ஆரோ கீஸை யூஸ் பண்ணி வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறது தான். இதே போலவே சில கேம்ஸ் இருக்கும், அது எல்லாமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணிட்டு இதுங்க நான் வந்து அவுட் ஆகிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அவுட் ஆகிட்டேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே சப்மிட் ஸ்கோர் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய OKX வாலெட்டுக்கு வந்துட்டு ஒரு சைன்இன் மெசேஜ் போகும். இதை வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ண கேம் வந்துட்டு ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ஆன்லைனில் வந்து ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கேலக்ஸி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த டாஸ்க் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதே போலவே வந்து நீங்கள் டெய்லி வந்து ரெகுலராக வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ஒரே ஒரு கேமோடு நிறுத்திடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இன்டராக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கேம் இருக்குது, இதையுமே ஓப்பன் பண்ணி சேம் அதே போல் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்டு நான் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ட்விட்டர் த்ரெட் வந்து போட்டிருந்தேன். அதில் இந்த 3 கேமுமே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். போட்டிருப்பேன்னா சரியாக தெரில, போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே ஈஸி தாங்க. இது வந்துட்டு ஒரு ஃப்ராகு கேமு இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கல, அது வந்து ஒரு ஃப்ராகு கேமு. அப்புறம் இன்னொரு கேம் இருக்குது, அது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து க்யூப்ஸ் வந்து கீழே வந்து விழும். அதை வந்து நம்ம லைனாக சிமெண்ட்ரிக்காக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அது டெமாலிஷ் ஆகும். அந்த மாதிரி கேம் தான் சின்ன வயசில் நம்ம வந்து விளையாண்டோம்ல, சேம் அதே கேம்ஸ் தான் இருக்குது. என்னுடைய கைடு வந்து செக் பண்ணி பாருங்கள் ட்விட்டர் த்ரெட்டில், அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட், இது வந்து ஸ்ப்ரைடு டைப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க, என்ன பேரோ தெரில. இதுலேயுமே வந்து சேம் வந்து OKX வாலெட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன டைம் வேணுமோ அந்த டைம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டைம் வந்து செலக்ட் பண்ணிட்டு கிளிக் எனிவேர் டு டேப் லைன் இருக்கும், எங்கேயாவது ஒன்று உங்களுடைய மவுஸை கொண்டு போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன ஒரு இந்த கேமுடைய என்ன ஒர்க்குனா, நீங்கள் வந்து டைப் பண்ணணுங்க. டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிக்கோங்க ட்ராப் லிக்யூரிட்டி ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜஸ்ட் உங்களுடைய கீபோர்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட்டுக்கு போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து WPM அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. மேபி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, நிறைய ஹேண்ட்அப் கொடுப்பாங்கன்னு தெரில. இது ஜஸ்ட்டு ஃபன் பர்பஸ்க்காக தான் க்ரியேட் பண்ணால் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு தெரில. அண்ட் இதுலேயே உங்களுக்கு அக்யூரேசி அப்புறம் வந்து WPM நான் முன்னே சொன்னால அதே போலவே WPM வந்து கொடுப்பாங்க. எனக்கு தெரிலங்க, இதுக்கு ஏர்ட்ராப் கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லி தெரில. இது மேக்ஸிமம் வந்து ஆன்சைனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் இது வந்து லீடர் போர்டுமே வருங்க. சாரி, இது வந்து ஆஃப் செயின் பேஸ் பண்ணி தான் இருக்குது. லீடர் போர்டுமே வரும். லீடர் போர்டு வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ WPM வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு இன்டென்ஷனாக பண்ண வேணாம். மேபி இதை வந்து NFT கிவ்அவேக்கும் ஏர்ட்ராப்புக்கும் இம்பேக்ட் பண்ணலாம், எனக்கு சரியாக தெரிலங்க. இது வந்து ஆன் செயினில் வந்து ரெக்கார்ட் ஆகலை. நம்ம கேம் ப்ளே பண்ணி ஆன் செயினில் வந்து ரெக்கார்ட் பண்ணோம்ல, நம்ம சைன்இன் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணோம், அது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பிளாக் செயினில் போய்ட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஆனால் இதில் வந்து எந்த ஒரு பிளாக் செயினுமே இவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணலை. பட் ஆனால் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான அந்த கேம் ரிவார்ட்ஸ் மாதிரி அந்த WPM மட்டும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. பட் எனக்கு சரியாக தெரிலங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்டென்ஷனாக வேணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்நெட், இதை விட டெஸ்ட்நெட் எவ்வளோ பெட்டர். இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இருக்குது. A to Z சொல்லிடணும்ல ஒரு ப்ராஜெக்டை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம். ஸோ அதனால தான் நான் இதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அகைன் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் வந்து அந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு லோட் ஆகிட்டு அகைன் வந்துட்டு டேப் டு ப்ளே எனிவேர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சரி கிளிக் எனிவேர் டு ப்ளேவா ஏதாவது ஒன்று இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ண ஒரு நிமிஷம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியே வந்து ப்ளே பண்ணுங்கள். சும்மா ஒரு ஃபன் பர்பஸ்க்காண்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய டைப்பிங் ஸ்கில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனிவே இது வந்து இருக்குது, நான் சொல்லுன்னு நினச்சேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்பாசிடர் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து புதுசாக தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அம்பாசிடராக செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் அதோடு சேர்த்து உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் கம்யூனிட்டியாக இருப்பீங்க இந்த ஐரிஸ் நெட்வொர்க்குக்கு. ஸோ அம்பாசிடராக நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய லக்கை. அண்ட் வந்து உங்களுடைய கில்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்கில்லுக்கு பேஸ் பண்ணி உங்களுடைய கில்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். நீங்கள் வந்து டெவலப்பராக, கண்டென்ட் கிரியேட்டராக, அப்புறம் வந்து டெக்னிக்கல் உங்களுக்கு நாலேஜ் இருக்கா
அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தென் வந்துட்டு உங்களுடைய அம்பாசிடரை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவலப் இருக்குது. உங்களுடைய ஸ்கில் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லெவலப் இருக்குது. நீங்கள் லெவல் 1 இருந்தீங்கன்னா பங்க் லிங்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னு தெரியல, பங்க் லினோவா, அதுக்கப்புறம் வந்துட்டு லில் பங்க், அதுக்கப்புறம் வந்துட்டு பயோ பங்க், அதுக்கப்புறம் டேட்டா பங்க், இந்த மாதிரி வந்து 4 லெவல் இருக்குது. அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே வந்து அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய கண்ட்ரி அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஸ்கில்லை பற்றி நீங்கள் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு கண்டென்ட் க்ரியேஷன் நாலேஜ் இருக்கா, நீங்கள் டெவலப்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், நீங்கள் உங்களுடைய நாலேஜை வந்து நீங்கள் எப்படி அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒர்க் பண்ண ப்ரூஃப் இருக்கா, இல்லை ரெஸ்யூம் இருக்கா, ஏதாவது ஒன்று நீங்கள் இங்கே வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து கேப்சா கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சீரியஸாக செம ஒர்த்துங்க. நார்மல் டெஸ்ட்நெட் யூசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கைட்டோ எப்பர்ஸை விட உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லக் இருந்தாவோ, உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருந்தாவோ உங்களுக்கு கிடைக்கும். நான் கிடைக்காதுலாம் சொல்லவே கிடையாது. பட் வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பே இல்லை. இங்கே ஸ்கில் இல்லாத யாருமே கிடையாது, எல்லாத்துக்குமே ஸ்கில் இருக்குது. தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐரிஸ் வந்துட்டு கேலக்ஸிக்கோட ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டெஸ்ட்நெட் ஈவெண்ட்லாம் தாண்டி அவங்க வந்துட்டு அகைன் வந்து இன்னொரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார் போர்டு ஈவெண்ட்னு சொல்லிட்டு கேலக்ஸிக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஐரிஸை பற்றியோ இல்லை அந்த ஸ்டார் போர்டு ஈவெண்ட்டில் இருக்கிற ப்ராஜெக்டை பற்றியோ நம்ம வந்து கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆரா அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய ஆரா பாயிண்ட்ஸ் வச்சுருந்தா ஆப்வியஸ்லி நிறைய ஆட்ராப் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் டோக்கன் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. 0.1%, 0.7% அப்படின்னா 1%, இந்த மாதிரி ரேஷியோவில் டோக்கன்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு லிமிட்டெட் மெம்பர்ஸ் தாங்க செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நிறைய ஆரோ பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு ஆட்ராப் கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.